வணக்கம். சாப்டர் 11ல டிரான்ஸ்பரன்சி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 5 கிளாஸ் பார்த்துட்டோம். டூல் பாக்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி பார்ல அதற்கான வெரைட்டிஸ் இங்க டிஸ்ப்ளே ஆகும். இந்த 6 வெரைட்டிஸ் இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணும்போது அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் வந்து சைடுல ப்ராப்பர்ட்டி பார்ல டிஸ்ப்ளே ஆகும். இந்த 6 டிரான்ஸ்பரன்சிலையும் ஃப்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த ஆப்ஷனை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வெக்டார் பேட்டர்ன் டிரான்ஸ்பரன்சில இந்த எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த பேட்டர்னை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சியில பாத்தீங்கன்னா வெக்டார் பேட்டர்ன் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இப்ப அதனுடைய டூல் டிப் பாருங்க. ஃப்ரீஸ் த கரண்ட் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் த்ரூ த டிரான்ஸ்பரன்சி. அந்த டிரான்ஸ்பரன்சி ஆப்ஜெக்ட் மூலமா பார்க்கும்போது என்ன வியூ பண்ணிருக்கோமோ அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். எதற்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட மூவ் பண்ணாலும் அந்த வியூ வந்து சேஞ்ச் ஆகாது. இதுதான் அதனுடைய ஃபங்க்ஷன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்ன் இருக்க இந்த ஆப்ஜெக்ட் தான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்டா இருக்கனால தான் பேக்ல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப் வந்து இங்க ஃப்ளோரல் டிசைன்ல தெரியுது பாருங்க. அந்த ஒயிட் வந்து இந்த இடத்துல தெரியுது. இந்த இடத்துல வந்து மெரூன் நமக்கு தெரியுது. இப்ப இந்த ஆப்ஜெக்ட நான் மூவ் பண்ணனால இந்த இடத்துல மெரூன் தெரியுது. மூவ் பண்ணாம இருக்கும்போது அந்த இடத்துல ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பும் தான் பேக் சைடு இருக்கும். இப்ப இதை நான் அன்டூ பண்றேன். டோட்டலா அதை நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் நமக்கு மூவ் ஆகி வெளியில வரும். இப்ப இந்த இடத்துல ஃப்ரீஸ் யூஸ் பண்றேன். இப்ப ஆப்ஜெக்ட நான் மூவ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க. அந்த ப்ளூ கலர் ஸ்ட்ரிப்பும் இதோட வந்துருச்சு. அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் இதோட வந்துருச்சு. இந்த ஒயிட் வந்தனால தான் பேக்ல இருக்கக்கூடிய மெரூன் வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியல. இந்த இன்விடேஷன் பொறுத்த வரைக்கும் இதே டிசைனை நம்ம என்வலப் டிசைன்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது கவர்ல யூஸ் பண்ணுவோம். எந்த எடிட்டிங் ஒர்க்கும் இல்ல அப்படின்னா நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இதை நம்ம ஏதாவது பேட்டர்ன் சைஸையோ ஏதாவது சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க மேனுவலா அப்படி எடிட் பண்ணாலே அதுல ஃப்ரீஸ் ஆன ஆப்ஜெக்ட் வந்து இல்லாம போயிடுது. ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது சிங்கிள் வெக்டார் ஆப்ஜெக்ட். அதாவது இந்த ஸ்கொயர் சொல்றேன். இந்த சிங்கிள் வெக்டார் ஆப்ஜெக்ட்ல தான் நம்ம டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிருக்கோம். அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம். ஆனா மல்டிபிள் வெக்டார் ஆப்ஜெக்ட்ல டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணி அங்க ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல நான் அன்டூ பண்றேன். இப்போ ஒன்ஸ் அதை ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதுல இருந்த ஃப்ரீஸ் ஆன ஆப்ஜெக்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இப்ப பாருங்க ஒயிட் கலர் பேக்ரவுண்டும் இங்க இல்ல. அன்டூ பண்ணிடுறேன். இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்த ஆப்ஜெக்ட் நம்ம டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட் தான் ஃப்ரீஸ் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேக் சைடு என்ன இருக்கோ அது எல்லாம் சேர்ந்து ஃப்ரீஸ் ஆயிடும். அந்த ஆப்ஜெக்ட்ல எந்த சேஞ்சஸும் பண்ணாம அதை வேற டிசைன்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷனை யூஸ் பண்றதுக்கு சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எடுத்து கொலாஜ் மாதிரி இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்துலயும் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிருக்கேன். ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணிருக்கேன். இந்த இமேஜே இங்க ஃபிளிப் பண்ணி வச்சிருக்கேன். இது தனியா ஒரு பேக்ரவுண்ட், இது தனியா ஒரு பேக்ரவுண்ட். இப்ப இந்த கொலாஜ இந்த இமேஜுக்கு பேக் சைடு நம்ம பிளேஸ் பண்றதுக்கு யூசுவலா என்ன பண்ணுவோம்னா பவர் கிளிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். என்ன ஷேப்ல தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வெக்டார் ஆப்ஜெக்ட் இங்க டிரா பண்ணிட்டு பேக் சைடு இருக்க அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி பவர் கிளிப் பண்ணுவோம். இந்த இமேஜை அது மேல பிளேஸ் பண்ணுவோம். இதுல மல்டிப்ளை யூஸ் பண்றேன். அந்த ஒயிட் வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த பேக்ரவுண்ட் நம்ம எடிட் பண்றதுக்கு பவர் கிளிப்ல எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொன்னே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்றதுனா சேஞ்சஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்கணும். இப்படி நம்ம பண்ணும்போது அந்த இமேஜ் லைவான ப்ரிவியூ வந்து இங்க தெரியாது. ஏன்னா அந்த இமேஜ் வந்து பவர் கிளிப்ல இருந்து அவுட் ஆஃப் ஏரியால இருக்கு. அப்ப இந்த இமேஜை இதுக்குள்ள பவர் கிளிப் பண்ணணும். எடிட் கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் எடிட் பண்ணணும். இப்ப இந்த இமேஜுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பவர் கிளிப்போட அந்த ஆப்ஜெக்ட டூப்ளிகேட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஃபைலுடைய சைஸும் அதிகமா இருக்கும். டைமும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இதை டோட்டலா அன்டூ பண்ணிடுறேன். பவர் கிளிப் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அன்டூ பண்ணிடுறேன். இமேஜ் இங்க பிளேஸ் பண்ணிட்டு இதுல மல்டிப்ளை யூஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸ்லயும் மல்டிப்ளை ஆப்ஷன் நம்ம டைரக்டா யூஸ் பண்ணோம். டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணாம. பட் இந்த இடத்துல ஃப்ரீஸ் டிரான்ஸ்பரன்சி எனேபிள் ஆகல. அந்த எனேபிள் பண்றதுக்காக யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். பெர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 பாயிண்ட் ஆர் 0 கூட கொடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். ஒரு இடத்துல மட்டும் இல்லாம இமேஜஸ் வந்து நம்ம வேற வேற இடத்துல அதை பிளேஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்ப இதை அன்டூ பண்ணி இமேஜ் எடுத்துடுறேன். இமேஜ் மல்டிபிள் காப்பீஸ் வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்ல இந்த இமேஜை எந்த இடத்துல வேணா நம்மளால பிளேஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபாஸ்டா மல்டிபிள் ஆப்ஷன் கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை மெட் மோட் ஆப்ஷனோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணிருக்கேன்.
எலிப்டிக்கல் டூல் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்டார் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது சென்டர்ல கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்றேன். டூப்ளிகேட் கிடைக்கும். கண்ட்ரோல் ஆர் கொடுத்து ரிப்பீட் பண்றேன். எல்லா ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணி ஒயிட் ஃபில் பண்ணிட்டு அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிடுறேன். நம்பர் கீப்பர்ல பிளஸ் பிரஸ் பண்றேன். ஒரு டூப்ளிகேட் கிடைக்கும். கீபோர்டு ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி கார்னர்ல சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கலர் சேஞ்ச் பண்றேன். ஆரஞ்சு கலர். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுத்து பேக்ல மூவ் பண்றேன். ஆல்ரெடி நம்ம ஒயிட் கொடுத்தது சென்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு நம்பர் கீப்பர்ல பிளஸ் பிரஸ் பண்றேன். டூப்ளிகேட் கிடைக்கும். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்றேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் கொடுக்குறேன். அந்த ஒயிட் மட்டும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வெளியில இருக்கிறதுக்கு ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரன்சி டூல் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் மோட்ல ஆட் ஆப்ஷன் யூஸ் பண்றேன். நமக்கு எதுவுமே ரிசல்ட் தெரியல. சப்ட்ராக்ட் யூஸ் பண்றேன். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணாம பிளெயினா மெர்ஜ் மோட் ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சில ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இமீடியட்டா ஸ்கிரீன்ல தெரியும். சில ஆப்ஷன் ரிசல்ட் இமீடியட்டா தெரியல. பேக்ல இன்னொரு கலர் ஆட் பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரெக்டாங்கிள் டூல டபுள் கிளிக் பண்றேன். A4 சைஸ்க்கு பாக்ஸ் கிடைக்கும். இதுல ஒரு கலர் ஃபில் பண்றேன். இப்போ ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட் இல்ல. இப்போ நான் யூஸ் பண்றேன். இதோட ரிசல்ட் பாருங்க. பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணும்போது ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். டார்க் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு காப்பி இங்க மூவ் பண்ணிட்டு இதில் லைட் கலர் வைக்கிறேன். இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சேம் டிசைன் தான். மெரூன் கலர் பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்கு, இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணது மெர்ஜ் மோட் ஆப்ஷன் மட்டும் தான். இதுல ஸ்கிரீன் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட கம்பைன் பண்ணி டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். அடுத்து ஃபவுண்டைன் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணேன். ரிசல்ட் வந்து என்டையர் டிஃபரெண்டா இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் தனியா யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வேற மாதிரி இருக்கு. இதுல இருக்கிறதெல்லாம் பொறுமையா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த மெரூன் கலர்ல இருக்கக்கூடிய இந்த கலர் தான் எனக்கு தேவை. அதாவது இந்த ப்ளூ கலர் பேக்ரவுண்ட்ல இந்த கலர் தான் எனக்கு ஃபுல்லா வரணும். பட் இந்த ஆப்ஜெக்ட் நான் இங்க உள்ள மூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆயிடும். இந்த இடத்துல எனக்கு மெரூன் தேவை அப்படிங்கும்போது இதை நான் இங்க மூவ் பண்ணி வச்சு இதை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஸ்பீட் பண்ணிட்டேன் வீடியோல. நீங்க அதை ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃப்ரீஸ் அப்ளை ஆகி வரும். இப்ப பாருங்க. இப்ப ஆப்ஜெக்டை மூவ் பண்ணாலும் கலர் அப்படியே நமக்கு கிடைக்கும். இப்ப நான் இதை வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். பிளெயின் பேக்ரவுண்ட்ல இதை பார்த்தோம். மல்டி கலர் பேக்ரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்டை நம்ம இதுல கேப்சர் பண்றதுக்கு ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நிறைய ஆப்ஜெக்ட் கம்பைன் பண்ணி அது ஃப்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் அதிகமா தான் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்க. ஆல்ரெடி இன்விடேஷன்ல ஒரு பேட்டர்ன் நம்ம எடிட் பண்ணோம். அது வந்து சிங்கிள் வெக்டார் ஆப்ஜெக்ட் தான் இருந்தது. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த இடத்துல மல்டிபிள் வெக்டார் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஃப்ரீஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல எடிட் பண்ணும்போது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்பரன்சி டூல் எடுத்து எடிட் பண்றேன். எடிட் பண்ணும்போது ப்ராசஸிங் டைம் எடுக்கும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. இதை நான் என்ன பண்றேன், பிக் டூல் செலக்ட் பண்ணி அன்குரூப் ஆல் கொடுக்குறேன். ஒவ்வொரு ஷேப்பும் தனித்தனியா நமக்கு கிடைக்கும். பட் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. பிட் மேப்பா சேஞ்ச் ஆயிருக்கு. வெக்டார் ஆப்ஜெக்டா இருந்தா நம்ம அதை எடிட் பண்ணலாம். அந்த இமேஜ் ஒருவேளை பவர் கிளிப் ஆயிருந்தா எடிட் பண்ணலாம். பட் இது என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிட் மேப்பா கன்வெர்ட் ஆயிடுது. இதை நான் அன்டூ பண்ணிடுறேன். இந்த டிசைனை பேக்ரவுண்ட்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னொரு காப்பி மூவ் பண்ணிட்டு அதை அன்ஃப்ரீஸ் பண்றேன். இந்த ஃப்ளவர் டிசைனை கேப்சர் பண்றீங்க. இதை ஃப்ரீஸ் பண்றேன். இது எப்படி கேப்சர் ஆயிருக்குன்னு பாருங்க. இதை நியூ பேஜ்ல இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனை 100% பிரைட்டாவே நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல அதனுடைய பிரைட்னஸ் நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணணும். Coreldraw பொறுத்த வரைக்கும் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி தான் சொல்லுவோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரீஸ் பண்ணனால இந்த டிரான்ஸ்பரன்சி எந்த ஆப்ஷனுமே எனேபிள் இல்லை. இப்போ இதுல மறுபடியும் நம்ம டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டை பிட் மேப்பா கன்வெர்ட் பண்ணணும். பிட் மேப்ல கன்வெர்ட் டு பிட் மேப் கொடுக்குறேன். RGB இருக்கு. ஆன்டி அலியாசிங் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் ரெண்டுமே ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே கொடுக்குறேன். இப்போ டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் எல்லாமே எனேபிள் ஆயிருக்கு. யூனிஃபார்ம் டிரான்ஸ்பரன்சி அப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஜெக்ட்ல ஷேடோவும் நம்மளால அப்ளை பண்ண முடியாது. அந்த ஆப்ஜெக்ட்டை பிட் மேப்பா கன்வெர்ட் பண்ணி தான் ஷேடோவும் யூஸ் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் பவர் கிளிக் பண்றேன். அன்ஃப்ரீஸ் பண்றேன். டிரான்ஸ்பரன்சி நன் பண்றேன். மெர்ஜ் மோட் நார்மல் பண்றேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண டிசைன். இதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கோம். டிரான்ஸ்பரன்சில இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது நல்ல டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் வந்து கிரியேட் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.